நாம் எத்தனையோ வார்த்தைகளை நமது நாட்களில எவ்வளவோ சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி அந்த வார்த்தையில வாழ்கிறோம் என்று இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் தேவன் விரும்பும் மனுஷன் மனுஷி நானா இருக்கிறேனா என்பதை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கணும்னா, இப்பொழுது இந்த நாளில் உபவாசத்துல நாம் கூடி செல்லிக்க வந்திருக்கிறோம். இந்த காரியங்களை நீங்க எழுதி கொள்ள வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம். அழைத்தவரை அழைப்பை பார்த்து நாம் தேவனோடு வாழ வேண்டும். என்னை அழைத்தவர் யார், எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். அவரை பார்த்து அது மட்டும் அழைப்பு என்பது ஒவ்வொருக்கும் ஒரு குடும்பம் உண்டு, அந்த அதுல அழைப்பு உண்டு. அதுல என்ன செய்ய வேண்டாம், நாம் வாழ வேண்டும். அழைத்தவரோடு அழைப்பின் வழியாக ஆண்டவரோடு நாம் வாழ வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, நான் என் தேவைக்காக அல்ல, என்னில் அன்பு கூர்ந்தவரின் தேவைகளுக்காகவே நான் வாழ வேண்டும். ஆமென். இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசு ராஜாவின் வேலை அவசியமானதா. எப்படி இயேசு ராஜாவின் வேலை அவசரம், ரொம்ப துரிதமானது, ரொம்ப அவசியமானதா இருக்குது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தையை வைத்து இவ்வளவாக என்னைய குடும்பத்தை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரின் தேவையை நான் சந்திக்கும் போது என் தேவைகளை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரின் தேவையை சந்திக்க நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நம் தேவையை தேவன் சந்திப்பார். அடுத்தபடியாக முதன்மையானவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நமக்கு முதன்மையானவர் அவர் தான். அவருக்கு முன் உரிமை. எல்லாவற்றிலும் அவர் எதை விரும்புகிறார், எதை செய்ய சொல்கிறார், முதலாவது தேட சொல்கிறார், அதெல்லாம் செய்ய வேண்டும். அடுத்தது, என் வெற்றியில் நான் கற்றுக்கொள்ளும் பாடத்தை விட என் தோல்வியில் நான் கற்றுக்கொள்ளும் பாடம் நேர்த்தியான. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? நான் வெற்றியில் கற்றுக்கொண்ட பாடத்தை விட என் தோல்வியில் நான் கற்றுக்கொண்ட பாடம் நேர்த்தியான. ஆகவே நமக்கு தோல்வி வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அதுல நேர்த்தியான பங்கை, பலனை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்தவர்கள் சொல்லி முடிக்கிறார், என் ஏமாற்றங்களில் நான் ஏவை எடுத்துட்டேன்னா எனக்குள் மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. என்னை ஏமாற்றினவர்கள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம். அதுல ஏவை எடுத்துட்டேன்னா நான் மாற என் தேவன் என்னை வழி நடத்துகிறார் அந்த ஏமாற்றத்தின் பாதையில. அல்லேலூயா. ஏமாறினவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள் நம்ம தேடி வரும். இது நம்ம உட்கார்ந்து பல காரியங்களை தியானிக்கும்போது இப்படி சொல்லி நம்ம அறிக்கையிடலாமே என்று தோணியது. அப்படி சொல்றேன். சரி, மெயின் பாயிண்ட் பாருங்க. எசேக்கியேல் 22:30. இது நம்ம கேட்ட வசனம் தான். சொல்லுவோம், ஹஹா இந்த வசனம் கேட்டது தானே. என்ன இருக்கு? தேசத்தை அழிக்காதபடிக்கு துறப்பிலே நிற்க, நிற்க சொல்றேன். அல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில நான் எதற்காக நிற்கிறேன், ஏன் நிற்கிறேன், எப்படி நிற்கிறேன்? தேசத்தை மட்டுமல்ல, குடும்பத்தை ஜெபத்துல பார்த்தோம். சமாதான கேடுகள் எவனமாக குடும்பங்களிலும் உலாவுகிறது. நாம் யாரால் எங்கே என்பதை கண்டுபிடிப்பதை விட நான் அதிலிருந்து தப்பிக்க விட என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரோடு உறவாடலாம். அல்லேலூயா. தேசத்தை அழிக்காதபடி பிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடிக்கொண்டே இருக்கிறார். இதற்கு முன்பாக உள்ள வசனங்களை நான் பார்க்க நேர்ந்தது. காலையில எழுந்து நிற்கணுமா? ஆண்டவர் சொல்றார், காலையில எழுந்து நில்லு. எப்படி நிக்கணும்? ஆண்டவரே செல்வி வந்துக்கிறப்பா. எப்படி? உங்க பேரை சொல்லி ஒண்ணுமே செய்ய வேண்டாம். காலையில எழுந்து அவருடைய சமூகத்துல இருந்து உங்க பேரை சொல்லி நான் வந்துக்கிறப்பா,
செய்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. நான் வந்திருக்கப்பா, உள்ள வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லி பாருல. பிள்ளைய பாக்கியத்தை ஊட்டி வளர்ப்பார். காலையிலே ஊற்றி வளர்ப்பார் காலையிலே. மாலை திரும்பவும் பார்க்க, அப்பா எனக்கு செய்த நன்மைக்காக நன்றி பார்த்து சொல்லி அந்த நாளை க்ளோஸ் பண்ணும். சரி, இப்போ முதலாவதாக 25வது வருஷம் வாசிப்போம். 22, 25. எசேக்கியேல், அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அது நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் ஒரு மனுஷன் தேட்டார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்று மனிதனிடத்தில் கொடுப்பவர்கள். தீர்க்கதரிசிகள் தேவனோடு பேசி தேவனுடைய சித்தத்தை தீர்க்கமாய் பேசுகிறவர்கள் தேவனுடைய வாய். பிரபுக்கள் ஆளுகை செய்கிறவர்கள். இந்த 3 பேரை பார்க்க போறோம். முதல்ல 25வது வசனத்தில் தீர்க்கதரிசிகள். இது தீர்க்கதரிசிகளுடைய செயல்பாடு. இன்னைக்கு உலகத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஆசாரியர்கள். 26. வேதத்தை சரியாக சுட்டி காட்ட வேண்டும். அந்த வேதத்தில் வாழ வளர பலப்பட அதில் உள்ள காரியங்களில ஆழத்தில் சென்று அதன் காரியங்களில தன்னை ஒப்பு கொடுக்க அவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதான் அநியாயம் செய்யறாங்க. வாசிமா. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து இதெல்லாம் காண்பிக்கணும். இது அசுத்தம் போனா அவ்வளவுதான், நீ இது சுத்தம், இதுல வந்தா இது நல்லது நடக்கும் காட்டி கொடுக்கணும். அப்புறம் என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். கனவீனம் பண்ணப்படுது. அதன் நடுவில் அநேகர் விதவையாகிறார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக கனவீனம் பண்ணப்படுகிறார்கள். 27. பிரபுக்கள், மேன்மக்கள் இங்க பார்க்கிறோம். இந்த காரியங்களுக்காக தான் சொல்றாரு, தேசத்தை அழிக்காதபடி, உன் குடும்பம் அழிக்காதபடி நீ நேர்ப்பியா, உன் பிள்ளைகள் அழிக்காதபடிக்கு நீ நேர்ப்பியா. உபவாச நாட்களில் நம்ம போய் பார்த்து கொள்கிறார். வேத வசனத்துக்கு ஒத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முதலாவது தீர்க்கதரிசிகள், 2வது ஆசாரியர்கள், 3வது பிரபுக்கள். விழுந்து போன ஆவியில் பலவீனரை பார்க்காதீங்க. ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார், விழுந்து போன நிற்கிறவர்களை பார்க்கணும். நிற்கிறவர்களுக்கு தேவ கிருபையில் பலப்பட்டவர்களை என்ன பண்ணோம், நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது 3 மக்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். நெகேமியா 1:1. பேஜ் நம்பர் சொல்லிடுமா? 603. கிரேவு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், போதும். அவர் யார்? சாதாரணமான கடைநிலை மனுஷனா நெகேமியா. அவன் சூசான் அரண்மனையில் வாழ்ந்தவன், திரண்ட ஆஸ்தி கொண்டவன். ஆனாலும் ஆத்ம பாரப்பட்டவன். நமக்கு இன்னைக்கு ஆத்ம பாரம் இருக்கா? நெகேமியாவை முன்பாக வைக்கிறார். புதிய வருஷத்தில் 2025 நம்ம தீர்மானம் எடுக்கணும். என்னோட வேலை செய்யறவங்க, என்னோட படித்தவர்கள், என்னோட உறவினருக்காக நான் பாரத்தோடு இருப்பேன். நான் லக்ஸரி வாழ்க்கையில் இருந்தாலும், நான் நல்ல பணம் ஈட்டினாலும், எனக்கு நிறைய உறவினர் இருந்தாலும், நான் அவர்களுக்கு அன்பு பாவி பரவி இருக்கிறதா? நாளைக்கு நான் பல்லவத்துக்கு போவேன், ஆனால் அவங்க நரகத்துக்கு போவாங்களே. ஒரு பாரம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா.
அந்த விரிசலை அடைக்க இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவரோடு அந்த உறவு அவர்கள் இல்லையே, உனக்கு அந்த கவலை இல்லையா? நீங்க 1:2 வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய அனனியாவும் ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரிக்கிறோம். நம்ம நீங்க அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையில் வாழ்ந்த திரண்ட ஆசி உள்ளவன் ஆத்ம பாரத்தோடு அவர் மற்றவர்களை அந்த ஸ்தோத்திரம் யூதாவிலிருந்து வந்த அந்த சிறையிருப்பில் மீந்த மக்களுடைய செய்தி விசாரித்தார். நீ விசாரிக்கிறீங்களா? அவருடைய காயங்களை கட்ட, காயங்களை எந்த இடத்துல காயம் போட்டாங்க கேட்டு தூக்கி திரிப்பதல்ல, அதை மனதில் வைத்து அவன் என்ன பண்ணா? அடுத்த வசனம் 4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது, எந்த வார்த்தையை கேட்கும்போது அதே வாசித்து சிறையிருப்பில் மீது இருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். அப்போ நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்க அழிச்சு போறாங்க, நிந்தை அனுபவிக்கிறாங்க. கேட்டுட்டு நம்ம அப்படியே கேட்டுட்டு ஐயோ அம்மாங்களாம் இருந்து இப்படி இருந்து கதை பேசுவோம். ஆனால் அவனை என்ன செய்தான்? இப்போ வாசிப்பான். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து அழுதான். யார் அவன்? அரண்மனை வாழ்ந்தவன், திரண்ட ஆஸ்தி உள்ளவன். அவனுக்கு ஒரு ஆத்ம பாரம் இருந்ததுனால அவன் அழுதான், துக்கித்தான், உபவாசித்தான், மன்றாடினான், பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவனிடத்தில் நாம் கொண்டிருக்கிற அன்பினால், செய்த அர்ப்பணிப்பினால், ஆதங்கத்தினால், பாரத்தால் தேவனை இழுத்துக் கொண்ட ஒரு நெகேமியா போல நாம் வாழும் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அடுத்தது எசேக்கியேல் 22:30 நிற்க. அடுத்து என்ன சொல்றாரு? அடைக்க. அந்த சுவரை அடைக்க. நீ நில்லு, அவர்களை குறித்து ஒரு கண்ணீரோடு நில்லு, அழுது துக்கித்து நில்லு. அதை பார்த்தவுடனாக அவருக்குள் அடைக்க வேண்டியதை, தீர்க்க வேண்டியதை, முடிக்க வேண்டியதை நம் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. இதனால நம்ம ரொம்ப ஜபானா ரொம்ப கவலைப்படுறோம். நான் என்ன செய்ய தெரியல, இதான் தேவ சித்தம். நமக்கு லேசானதான் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கொள்வோம். என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரை. ஒவ்வொருத்தரும் மாநிலங்களை வச்சு சொல்லுங்க, என்னையும் பயன்படுத்துங்க, என்னையும் பயன்படுத்துங்க. அந்த மாதிரி ஒரு பாரத்தை கொடுங்க, பயன்படுத்துங்க. சரி, 2வது ஆளுக்காரு நெகேமியாவை பார்த்தோம். அவர் ஸ்தோத்திரம் விசாரித்தவனாயிருந்தான். லக்ஸரி வாழ்க்கை, நல்ல ஒரு திரண்ட செல்வாக்கு இருக்கும் பொழுதும் ஒரு மனதுருக்கத்தின் உள்ள இருந்தது. விசாரிக்கிறவனாயிருந்தான், அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறவனாயிருந்தான். நாம் அப்படி இருக்க வேண்டாம். 2வது எஸ்தர் 4:14. எஸ்தர் 4:14. பக்கம் சொல்லிட்டு இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் 621. இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழுவீர்கள். நீ இப்படிப்பட்ட காரியத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, இங்க ராஜ மேன்மை நமக்கு உண்டு. எப்படி எஸ்தர் ராஜ்யத்தை போல அந்த மொர்தெகாயை சொல்லிட்டு அவன் என்ன செய்தான்? உடனே மற்றவனுக்கு தாதிமார்களை கூப்பிட்டு சொல்றான், நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு மொர்தெகாய் சொல்றாரு, ரட்சிப்பு வேறுவர்களை எழுப்போம். அப்போது நீ உன் தகவல்கள் அழிவி. அப்ப அழிலாமா? நம்ம குடும்பம் அழிலாமா? சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படி உங்களை என்னை அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். அழிவில்லை, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருப்பேன். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, அதுக்காக நான் உதவியா இருப்பேன். என்னால போய் சொல்ல முடியல, நான் பண உதவி செய்வேன், ஜெபிப்பேன், கண்ணீரோடு பாடுபடுவேன், அவர்களை தாங்குவேன். அவ அப்படி செய்தா பாருங்க. அப்புறம் அவ சொன்னா போயிட்டு என்ன பண்ணா, சூசன் அரண்மனையில எல்லாரையும் கூடி வர செய்து புசியாமலும் முடியாமலோ தண்ணி கூட குடிக்கலையா, அப்படியே நம்ம இருக்கணும்னா இருக்க முடிந்தா நம் சரீரத்தையும் தன் குடும்பத்தையும் ஒத்து சில காரியங்களுக்கு சில நாட்கள் தேவனோடு தேசத்தை அழிக்காதபடிக்கு மட்டுமல்ல, நம் குடும்பம் அழியாதபடிக்கு, நம் சபை அழியாதபடிக்கு, நம் ஏரியா ஜனங்கள் அழியாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோம். ஒன்று சொல்றேன், இப்ப என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை தான் நான் பாடுபடுவேன்.
நான் அதில் சிக்கிக் கொள்கிறேன். என் புருஷனுக்காக நான் ஜெபிக்காதது காரணம். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து அவர் போயிட்டாருன்னா அந்த இடத்துல இருந்து என்னை நேசிக்க எனக்கு தாங்க மாட்டதில்லை. ஆனால் அதை அவரை இழுத்து போகாதபடிக்கு நான் திறப்புல நிற்கணும். இது அந்த தேசத்தையும் குடும்பத்தையும் ஸ்தோத்திரம் அழிக்காதபடிக்கு தேவன் நம்ம திறப்பிலே நிற்க நீ அடைகிறார். ஒரு இஸ்தராஜா தான் இருக்கிறால இந்த தேசம் காக்கப்பட்டது. அவளால ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒரு பெரிய மீட்பு விடுதலை கிடைச்சது. நாமும் அப்படியாக இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டீரே என்று நன்றி சொல்லுவோம். ஆனால் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நாம் குழந்தைகளை முரணாதபடிக்கு சத்தியத்தை மீது சத்தியத்தை அறிவிக்கிறதாய் சுவிசேஷத்தை தைரியமா அறிவிக்கிறதாய் தேவனுடைய சமத்தில் எழுதிருப்போம். அடுத்தபடியா பார்க்கணும். மூன்றாவதாக ஃபர்ஸ்ட்ல பார்க்கிறோம் மேன்மை. நெகேமியாவுக்கு மேன்மை, இரண்டாவது செழிப்பு. சரியா? ஸ்தோத்திரம். இப்ப பார்க்கிறோம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10, 11. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளையிருந்த ஸ்தலத்திற்கு மேலே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயுமாகிய மரியாதையும் கண்டு இப்போ சரி, ஓகே. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் கிழக்கிலே அந்த ஸ்தோத்திரம் ஒரு குழந்தை தடுத்திருக்கு அப்படின்னு கேட்டது. ராஜா சொன்னதை கேட்கையில் கிழக்கில ஒரு நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நட்சத்திரமா இருக்கணும். ஸ்தோத்திரம் வழிகாட்டியா இருக்கணும். இயேசுவை அறிவிக்கிறவர்களா இருக்கணும். அந்த மேன்மையான தெய்வீக கிரியைகளை நாம் செய்யும் பொழுது அங்கே ராஜாக்கள் அந்த குழந்தையை கனம் பண்ணணும். ஸோ நம்மையும் சாரி அவர் என்ன சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு வரணும். அந்த ஏரோது ராஜா மூலமாக அந்த ஸ்தோத்திர குழந்தை என்ன பண்ணப்பட்டது, ஸ்தோத்திரம் மேன்மையாய் செழிப்பாய் அந்த குழந்தைக்கு ராஜாக்கள் வந்து என்ன செய்யறாங்க, சாஸ்தாரமாய் விழுந்து பணிகிறாங்க. ஏசை 60 பார்க்கிறோம், உதிக்கிற ஒரு இடத்துக்கு ராஜாக்கள் ஒரு ராஜா, ஒரு மந்திரவாதி, ஒரு பெரிய ஆளை நாம் இன்றைக்கு ரட்சிப்புல கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கோமா? நாம் நட்சத்திரமா இருக்க வேண்டும். ஞானம் பெற்றவர்களால் ஸ்தோத்திரத்தை கடைசி நாட்கள்ல அவருடைய விரிசல் என்னென்று அறிந்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்பதை அறிந்தவர்களாய் அவளுக்கு அன்பாய் அவர்களுக்கு ஏற்ற வண்ணம் சத்தியத்தை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவின் அன்பால் நாம் இழுக்க வேண்டும். ராஜ மேன்மை, ஸ்தோத்திரம், ராஜ ஆசீர்வாதங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. நம்ம தலைமையில் என்ன அபிஷேகம் தெரியுமா? ராஜ அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கல. அல்லேலூயா. ராஜாக்களோட இடைப்படக்கூடியான ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 பார்த்தீங்கன்னா, உங்களை அழைத்தவர் யாரு? அந்த காலத்திட்டு ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அழைக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிகள், ராஜாக்களாய் கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதை மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக நாம் ஸ்தோத்திரம், நாம் தேவ சித்தத்தை சுமந்து ஸ்தோத்திரம் செழிப்பையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த 2 ராஜாக்கள் 5:3 சொல்லி நான் முடிக்கிறேன். நாகமான் என்பவர் சீரிய ராஜாவை படைத்தார். அந்த பணிவிடை பெண் அடிமை பெண், அவன் மூலமாக சுகம் பெற்றார். சமாரியாவில் இருக்கிற தெற்கு தரிசனத்துல போன் சொன்னார். இப்போ வாசிங்க 2 ராஜாக்கள் 5:7. ராஜா அந்த நிருபத்தை வாங்கின பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷன் அவன் குஷ்டரோகத்தில் நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்கத்தக்க சமயத்தை தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். பாருங்க, இப்படி அவன் சொல்லி அடுத்த வருஷம் வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தி தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட போது அவன்
நீருடைய வசனங்களை தெரிந்து கொள்வானே அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இப்ப 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனிடத்தில் ஆள் அனுப்பி, இப்போ யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். இப்போ நீ போய் அவன் சொன்னான். அல்லேலூயா. அந்த 7 வேத படிவுடைய பெண்ணு தன்னால் இயன்றதை அந்த தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி மூலமாக நாகமான் சீரிய ராஜாவின் படைத்தலைவருக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்க இந்த சிறு பெண் காரணமாயிருந்தார். அவளுடைய சரீரத்தில் இருந்த ஓட்டையாகிய வியாதி சீரானது, சிறப்பானது, சுகமானது, சரீரத்துல பலனானது, வல்லமை பெற்றுக்கொண்டார். அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தேவனுடைய தீர்மானத்தை, திட்டத்தை நிறைவேற்ற நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அநேக ராஜாக்களை சந்திக்கும்படியாக தேவன் நம்மை திட்டம் பண்ணியிருக்கிறார். கடைசியா சொல்லுவேன் 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தைக்குரிய யோர்தானில் 7 தரம் முழுகின போது மாம்சம் சிறுகிறேன். ஒரு பணிப்பெண், சின்ன பெண்ணோட வார்த்தை அந்த நாகமானுடைய படைத்தலைவனாகிய சீரிய ராஜாவின் படைத்தலைவனுடைய சரீரத்துல தெய்வீக சுகம் பெற்றது. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் அநேகரை சுகமாக தேவன் திட்டமிட்டிருக்கிறார். நம்மள சாதாரணமானவங்க அல்ல. கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிறார், ஓட்டையை அடைக்க. மறுபடியும் வாசிப்போம். எசேக்கியேல் 22:30. தேவனுடைய வார்த்தையில சித்தம் செய்வதில வல்லமை, அபிஷேகம் வெளிப்பட்டு சொல்லுவார். நான் தான் சொல்லுவோமா, ஆண்டவரே, என் குடும்பத்திலே, தேசத்திலே, சபையில இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் இடைப்பட்ட அந்த காரியத்துல ஸ்தோத்திரம் என்னை நான் ஒப்புவிக்கிறேன். சுவரை அடைக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. 3-4 ஆட்களை நமக்கு முன்பாக வைத்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை சித்தம் செய்வதில் வல்லமை, அபிஷேகம், வெளிப்பாடு, சுகமாக நாம கூட நம்ம அழைத்த தேவனுக்கு, சபைக்கு, குடும்பத்துக்கு, பொறுப்பிற்கு உண்மையா இருப்போம். நம்மை கொண்டு மற்ற பெரிய காரியங்களை தேசத்திற்கு அதிகாரிகளுக்கு செய்வார். இந்த வார்த்தை மூலம்